பாருமா உங்க அப்பா வந்திருக்காரு. வாங்கப்பா. உங்க மாமா வந்திருக்காரு பாருடா. அப்படி நல்லா இருக்கீங்களா? நீ நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேப்பா. நீங்க இருங்க. அப்புறம் ஏதோ விசேஷமா வந்திருக்கீங்க போல இருக்கு. ஆமா, ரொம்ப நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கேன். என்ன சம்பந்தி, நம்ம குடும்பத்துல எல்லாருக்குமே கொஞ்ச நாளாவே சின்னதும் பெருசுமா பிரச்சனைகள் தொடர்ந்து வாட்டிக்கிட்டே இருக்கு. எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. இதுக்கு என்ன பண்ணாலும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம ஊர்ல ஒரு நல்ல ஜோசியரை கேட்டேன். அவர் எல்லா ஜாதகத்தை எல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு, இப்ப நேரம் நல்லா கூடி வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க எல்லாருமா சேர்ந்து தேவிப்பட்டினம்னு ராமேஸ்வரம் பக்கத்துல ஒரு சேத்திரம் இருக்குதுல்ல, ஆமா, அங்க போய் குடும்பத்தோட எல்லாருமா சேர்ந்து பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சங்கடங்கள்லாம் தீந்து போயிரும். அப்புறம் ஒரேடியா நிம்மதி கிடைக்கும்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது உடனே ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். நாளைக்கே கிளம்புறதா ஏற்பாடு. அப்பா எல்லாரும்னா? எல்லாரும் தான். எல்லாரும்னா விஜி, தானம், சரோ, மரும பிள்ளைங்க, நீ, சம்பந்தி. நான் எதுக்கு சம்பந்தி? நான் இங்க கடையை பாத்துக்கணும். சின்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு. இவங்க 2 பேரும் வருவாங்க. குழந்தைங்களோட கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்க. இல்ல, நீங்க வந்தா நல்லா இருக்காதான் கேட்டோம். நான் கேளுங்க சம்பந்தி, இவங்களை கூட்டு போங்க. அப்ப சரி. ஆமா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது. என்ன? நம்ம வீட்டு ஆளுங்க ஒண்ணு சேர்ந்தாவே ஏதாவது ஒரு 7:30 இழுத்து விட்டுடுவாங்க. எங்க அப்பாவோட 60ஆம் கல்யாணம். எங்க அம்மா இறந்தப்ப துக்கம் நடந்த வீட்டுல என்ன நடந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இருந்த சூழ்நிலை வேற. சூழ்நிலை இல்ல மாமா, நம்ம வீட்டாளுங்க அப்படி. நம்ம வீட்டாளுங்க எல்லாரும் சேர்ந்து போறதே அந்த நவகிரகமும் சேர்ந்து போற மாதிரி தான். அப்புறம் பரிகாரம் என்ன வேண்டியது கிடக்குது? மாப்பிள்ள, ஒரு நல்ல காரியத்துக்கு, நல்ல சேத்திரத்துக்கு ஒரு நல்லவர் சொல்லி போறான். நல்லதை நம்பி போனோம்னா எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். வாங்க சம்பந்தி, அவன் அப்படிதான் பேசுவான், வருவான். கூட்டு போங்க. என்ன இல்ல, எல்லாரும் போயிட்டு வந்துருங்க. வாங்க மாப்பிள்ள, நான் சொல்றேன். இல்ல வாங்க. இல்ல அப்பா, ஒரு நிமிஷம் உள்ள வாங்களே. ஒரு நிமிஷம். அப்பா, அவரு கோயிலுக்கு வரதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அவருக்கு இந்த அயன் பாக்ஸ் ஏஜென்சிக்காக ஏதோ பணம் தேவைப்படுது. அதனாலதான் அவர் உங்ககிட்ட பேசும்போது குழப்பத்தோட பேசினார்ப்பா. நானே இத பத்தி உங்ககிட்ட பேசணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இதுக்கே எவ்வளவு தயங்குற? மாப்பிள்ளைக்கு ஒரு பண நெருக்கடி ஏற்பட்டு அவ்வளவுதானே? ஆமாப்பா. எம்பட்டுமா? ஒரு 25,000 ரூபாய்ப்பா. அப்படியா? சரி, ஏற்பாடு பண்ணிடுவோம். அப்பா ஏற்பாடு பண்றேன். இப்பதான் எல்லாரும் சேர்ந்து தேவிப்பட்டினம் போயிட்டு வரும்ல, வந்ததை ஏற்பாடு பண்றேன். நீ நிம்மதியா இரு. இதுக்காக தாங்கினா அப்பா, இதனால உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லையே? ஒரு கஷ்டம் இல்ல. நீ வா வா வா, இதெல்லாம் போய் பெருசுபடுத்திக்கிட்டு. என்ன? ஒண்ணும் இல்லைங்க மாப்பிள்ள. லீலா பொண்ணு சொல்லிச்சு உங்களுக்கு கொஞ்சம் பண நெருக்கடின்னு. நான் ஏற்பாடு பண்ணி தரேன். நாளைக்கு தேவிப்பட்டினம் போயிட்டு வந்துருவோம். அங்க போயிட்டு வந்த கையோட அந்த பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன். சரி மாமா, நீங்க அவசியம் வரணும். கண்டிப்பா. நாளைக்கே கிளம்புறோம். லீலா, எல்லாத்தையும் ரெடி பண்ணிருமா? சரிங்க. மத்த ஏற்பாடெல்லாம் போன் பண்ணி சொல்லிடுறேன். நீங்க வாங்க மாப்பிள்ள, எல்லாம் சரியா போயிடும். சரிங்க மாமா. வரமா? இருந்து சாப்பிட்டு போங்கப்பா. இல்லம்மா, 4 இடம் போகணும். வாங்க சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பில்ஸ் எல்லாம் அப்படியே இருந்தது. அதான் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி ஃபைல் பண்ணிட்டு இருக்கேன். சக்தி, என்ன சார்? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்ன சார்? நீங்க இங்க வந்ததுல இருந்து மென்டலி ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டேனா. என்னால இப்ப காய்கறி கடையை ரொம்ப நல்லா கவனிக்க முடியுது. இங்க பாதி பாரம் குறைஞ்சிருச்சுல. அப்படியா? நிச்சயமா. தேங்க்யூ சக்தி. என்ன சார் நீங்க கொடுத்த வேலையை ஒழுங்கா செஞ்சதுக்காக தேங்க்ஸ் சொல்ற முதல் ஆள் நீங்க தான். அதான் மாசம் மாசம் சம்பளம் தரீங்களே, அதோட தேங்க்ஸ் சொன்னா நான் சம்பளம் வாங்காம விட்டுருவேனா? பாத்தீங்களா? அப்ப வெறும் சம்பளத்துக்காக தான் இந்த கம்பெனில வேலை பாக்குறீங்களா? ஐயோ இல்ல சார், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நிஜத்தை சொல்லணும்னா நான் இங்க வேலைக்கு வந்ததே சம்பளத்துக்காக மட்டும்தான். வீட்டுக்கு உதவியா இருக்குமே தான் நான் இந்த வேலைக்கே வந்தேன். ஆனா இங்க வந்து வேலை செஞ்சதுக்கு அப்புறம் என்னமோ பல வருஷம் பழகின மாதிரி ஒரு ஃபீலிங். வெளி இடத்துல வேலை செய்யற மாதிரியே தோணல. என் சொந்த கடையை பாத்துக்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். நிச்சயமா சொல்றேன் சார், நீங்களே நினைச்சா கூட என்ன அவாய்ட் பண்ண முடியாது. அடா வாசு, வாங்க. வணக்கம் சார்.
வாண்ணே உட்காரு. கேட்டீங்களா வாசு? உங்க சிஸ்டர் சொன்னத நாங்களே நினைச்சாலும் அவங்களை இங்க இருந்து அவாய்ட் பண்ண முடியாதான். கம்பெனிக்கே ஓனர் ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ அப்படிலாம் இல்ல சார். என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? வாய் வார்த்தை கூட நாங்க அப்படி யோசிச்சு பார்க்க முடியுமா சார்? நாங்க எங்கேயோ ரொம்ப கீழே இருக்கோம் சார். வாசு, நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு உங்க மனசுல இருந்து இந்த காம்ப்ளெக்ஸை தூக்கி வெளியில போடுங்க. தாழ்வு மனப்பான்மைங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பானது. என்ன வாசு, உங்க குடும்பம் மட்டும்தான் இந்த உலகத்திலே கஷ்டப்படுதுன்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா? எங்க குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களை விட 10 மடங்கு கஷ்டம். நல்ல சாப்பாடு கிடையாது, துணிமணி கிடையாது. பல நாட்கள் நானும் எங்க அண்ணனும் ஒரே ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கியிருக்கோம். சில நாட்கள் அது கூட கிடையாது. இதுல என்னன்னா, உங்களை மாதிரி வாழ்ந்து கேட்டவங்க கிடையாது நாங்க. பிறப்பிலேயே ஏழ்மைதான். அதனால பழைய பெருமை கௌரவம்னு சொல்லிக்கிறதுக்கு எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆனாலும் நாமும் 4 பேர் மத்தியில கௌரவமா வாழணும்னு சொல்லி எங்க அண்ணன் உழைச்சாரு, வேகத்தோட உழைச்சாரு. அவருடைய அந்த வேகமும் உழைப்பும் தான் இன்னைக்கு அவரை இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு. உங்களை மாதிரி அவர் யோசிச்சிருந்தாருன்னா இன்னைக்கோ அசந்து போய் உட்கார்ந்து இருந்திருப்பாரு. எதுக்கு சொல்றேன்னா, அதே வேகமும் உழைப்பும் உங்க மனசுக்குள்ளேயும் வரணும். அது மட்டும் வந்துருச்சு, யாராலையும் தடுக்க முடியாது. எங்களை விட ஒரு உயர்ந்த இடத்துல கூட உங்க குடும்பத்தை உங்களால கொண்டு போய் நிறுத்த முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நிச்சயமா சொல்றேன். என்னண்ணே வரலாறு காணாத பவ்யமா இருக்கு? ஏன் அப்படி சொல்றீங்க? எங்க வீட்ல மட்டும் யாராவது இப்படி அட்வைஸ் பண்ணிருந்தாங்க, அவ்வளவுதான் கதையே கந்தலாயிருக்கும். ஐயோ வாசு, உங்களுக்கு பிடிக்காத மாதிரி எதையா பேசிட்டேனா? ஐம் சாரி. ஐயோ பரவாயில்ல சார், இருக்கட்டும். நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு சார். அதுல எந்த குறையும் இல்ல. அன்னைக்கு நீங்க பேசுனீங்களே, அதுவும் உட்பட. ஆமா சார், அது அண்ணன் நடவடிக்கையிலே தெரியுது. அப்பாவை கோச்சுக்கிறது ரொம்பவே குறைச்சிட்டாரு. பொதுவா அண்ணன் வீட்டுக்குள்ள வரானா அப்பா அம்மாக்கு கொலை நடக்கும். அது எப்படின்னா, சின்ன வயசுல நாம அப்பா அம்மாவை பார்த்து பயப்படுறோம். நாம பெருசானதுக்கு அப்புறம் அவங்க நம்மளை பார்த்து பயப்படுறாங்க. இதுல வாசு மட்டும் இல்ல, பல பேர் இன்னைக்கும் அப்பா அம்மா பயமுறுத்தி தான் வச்சிருக்காங்க. பாத்தீங்களா, வந்த வேலையை விட்டு நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். சக்தி, சாயங்காலம் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும். நீ வீட்டுக்கு போகும்போது அம்மாவுக்கு வேலையில வாங்கி போய் கொடுத்துறியா? சரிண்ணே. சரி, நான் கிளம்பட்டுமா? இருங்க, என்ன அவசரம்? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, டிஃபன் சாப்பிட்டு போவோம். இருக்கட்டும் சார், அதெல்லாம் வேண்டாம். அட லைட்டா ஏதாவது சாப்பிட்டு போவாங்க. வாண்ணே. சிஸ்டர் சொல்லிட்டாங்களா, வாங்க. ஓகே. சக்தி, நீ சார நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டே இல்லையா? நிறைய தடவை கூப்பிட்டுட்டாங்க, எனக்கு தான் டைம் இல்ல, வர முடியல. அவசியம் ஒரு தடவை வரேன். நல்ல சாப்பாடா சமைச்சு வைக்க சொல்லுங்க, வந்து சாப்பிட்டு போறேன். கண்டிப்பா சார். வாங்க. சேகர், பக்கத்துல ஹோட்டல் வரைக்கும் போறேன், ஆபீஸ் பார்த்து. வணக்கம்மா. அடடே, வாங்கப்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாம் ஜோக்கியம் தானே? எல்லாரும் நல்லா இருக்கோம். சரி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கிறேன். வீட்ல எல்லாரும் சௌக்கியமா? வாங்க, பாத்து வாங்க மாமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம் மாமா. ஆமா, என்னப்பா இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க? நல்ல விஷயமா தான் வந்திருக்கிறேன். அன்னைக்கு அப்படிதான் நல்ல விஷயம்னு வந்தீங்க, வந்துட்டு பெரிய பிரச்சனையே பண்ணிட்டீங்க. ஆமாமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான் அண்ணி. என்னம்மா சொல்றீங்க? என்னத்த மாமா சொல்றது? நாங்க சூதுவாது தெரியாதவங்க வெகுளித்தனமா ஏதாவது சொல்ல போக அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏற்கனவே நீங்க இங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிருக்கீங்க. நாங்களும் கோபியை நம்பிதான் இருக்கணும், உங்களுக்கு தெரியும்ல மாமா. தயவு செய்து இப்படி பேசாதீங்கம்மா. நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கிறவல்லம்மா. என் மனசு சங்கடப்படுற மாதிரி ஒரு செய்தி காதுல விழுந்துச்சு. ஒரு பொறுப்பான தகப்பனா இங்க வந்து நான் விசாரிக்கணுமா வேணாமா? அதுதான் நான் செய்தேன். என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் ஒண்ணுதான், நீங்களும் ஒண்ணுதான். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வேறுபடுத்தியே பார்க்க மாட்டேன். அம்மா விஜய் உள்ளதாமமா இருக்கா, போய் பேசுங்க. விஜய், விஜய்மா எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. உடம்பு சௌக்கியமா இருக்கிறியா? சௌக்கியம். டாக்டர் எல்லாம் போய் சரிவர காமிச்சுக்கிறியா? டாக்டர் கிட்ட எல்லாம் போறேன்பா. ஆனா என்னம்மா தயங்குற? அதுலப்பா, எனக்கு வளகாப்பு இன்னும் முறைப்படி செய்யலையா, அத சொல்லி காமிச்சிட்டாங்க.
அதுவும் இல்லாம இவ்வளவு நாள் அவங்க சொல்லாம இருந்ததே ஆச்சரியம். மறந்துட்டாங்க போல இருக்கு. திடீர்னு ஞாபகம் வந்ததுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. ரொம்ப வருத்தமா இருந்துச்சா? அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. உனக்கு உங்க அப்பா பத்தி தெரியாதா? இல்லப்பா. உங்க அப்பா இதெல்லாம் மறந்துடுவேனா? வளகாப்பு செயின், அழகா செயின், அதுக்கு என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கிறேன். வாங்க வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாமா. என்ன வளகாப்பு அதுன்னு பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, நாளாயிட்டு இருக்குதுல்ல. வளகாப்பு முறையா செய்து பிரசவத்துக்கு ஊருக்கு கூட்டு போனோம்ல. வளகாப்புலாம் சரிதான் மாமா. ஆனா பிரசவத்துக்காக விஜய் நான் அலுவலகத்துக்கு அனுப்புறதா இல்ல. ஏன் மாப்பிள்ள? பிறந்த வீட்டுல பிரசவம் பாக்குறதான முறை. முறைங்கிறதெல்லாம் நம்ம சௌரியத்தை பொறுத்து மாமா. நம்ம வசதிக்காக உள்ளதுதான் அதெல்லாம். உலகத்துல 1000 பேர் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா நமக்கு எது சரின்னு தோணுதோ, எது சௌரியமா தோணுதோ அதைத்தான் நம்ம செய்ய முடியும். விஜய் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிற வரைக்கும் எல்லாமே என் கண் பார்வையில் நடக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். அதுக்கான செலவு என்ன வந்தாலும் அதை நான் தான் பண்ணணும் ஆசைப்படுறேன் மாமா. தலைப்பிரசவம் எங்க வீட்டுல தானே நடக்கணும். இல்ல, இங்க டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு இருக்கோம். 2 நாளைக்கு ஒருக்கா செக்கப்புக்கு போறோம். அழகர் குளம் போனா வர முடியாது இல்ல. அப்படியே அழகர் குளத்துல இருந்து வந்து போனாலும் சிரமமா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அழகர் குளத்தில் நல்லா டாக்டர்லாம் இருக்காங்க, கவனிச்சுக்கலாம். இல்ல, இங்க ஒரே டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். வேற யார்ட்டையாவது காமிச்சு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது ஆயிடுச்சுன்னா. அப்படிங்கிறீங்களா? சரி, உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. இது நாங்க 2 பேருமே பேசி வச்சது. பிரசவம் இங்கதான் நடக்கணும். சொல்லு விஜய். அப்பா இங்கே நடக்கட்டும்பா. அப்புறம் என்ன மாமா, இது நாங்க 2 பேருமே எடுத்த முடிவு. இதுல முறகரைன்னு பாக்குறதெல்லாம் அனாவசியம். சரி மாப்பிள்ள, அப்போ உங்க விருப்பப்படியே வளகாப்பு பிரசவம் 2 இங்கே நடக்கட்டும். அடடே, வாங்கப்பா, வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். என்ன விஜய் பாத்துட்டு போலாம் வந்தீங்களா? இது என்ன கேள்வி? அப்புறம் எதுக்காக வருவாங்க? ஏண்டா இப்ப நான் என்ன தப்பா கேட்டேன்? விஜய் பார்க்க தானே வந்தாரு, இல்ல என்ன பார்க்க வந்தாரா? ஓஹோ, உங்களை பாக்குறக்கா வேற கிளம்பி வருவாங்களா? கரகமா என்ன? இல்லைங்க, ரொம்ப நல்ல விஷயத்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்படிங்களா? அப்பா என்ன விஷயம்? அம்மா, நம்ம ஊர்ல ஒரு ஜோசியர் இருக்கிறாரு. நம்ம குடும்பத்துல எல்லாருக்கும் அடிக்கடி பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கா. அதுக்கு நிவர்த்தி ஏதும்னா ஜோசியரை கேட்டேன். அவர் சொன்னாரு, உங்க ஜாதகங்கள்லாம் பார்த்துட்டு தேவிப்பட்டினம் ஒரு புண்ணியஸ்தலம் இருக்கு, குடும்பத்துல அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து பூஜை பண்ணிட்டு வாங்க, இனிமே பிரச்சனையே இருக்காது, எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொன்னாரு. எனக்கு அவர் சொன்னது ரொம்ப பிடிச்சது. நான் இதை லீலா வீட்டுல சொல்லிவிட்டேன், உங்ககிட்டயும் சொல்லிவிட்டேன், சரோ வீட்லயும் சொல்ல போறேன். எல்லாம் ஒன்னா சேர்ந்து போனோம், அப்பதான் பலன் கிடைக்கும். மாமா, இந்த பலன் பரிகாரம் இதெல்லாம் ஒரு பக்கமா இருந்தாலும் எல்லாரும் சந்தோஷமா ஒற்றுமையா கோயிலுக்கு போயிட்டு வரதுங்கிறது அது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். இதுக்காக நாங்க உடனே புறப்பட்டு வந்துடுறோம். ஏன்பா இத சொல்லிட்டு பார்க்கவா நேரடியா வந்தீங்க? ஒரு போன் பண்ணிருக்கலாம், இல்ல வீட்டு பக்கம் ஒரு பால்காரன் சொல்லி விட்டு இருந்தா கூட கொட்டியை தூக்கிட்டு விஜய் கூட்டிட்டு ஓடி வந்திருப்பானே கோபி. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. இல்லப்பா, உண்மைதான் சொல்றேன். இப்படி நீங்க சொல்ல மாட்டீங்களான்னு கோபி எப்பப்பன்னு காத்துக்கிட்டு இருக்கான்ல. அண்ணே போதும், ரொம்ப வராதீங்க. அப்பா நாங்க வந்துடுறோம். ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து ஒரே வேன்ல போயிருவோம். அது சௌரியத்துக்கு எல்லாரும் ஒரே இடத்துல சேர்ந்து அங்க இருந்து கிளம்புன்னு யோசிச்சேன். அதான். அப்பா நானும் இவரும் சரோக்கா வீட்டுக்கு வந்துடுறோம், அங்கிருந்து கிளம்பலாம். என்னப்பா ஏன் சிரிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, அப்படியே செய்யுங்க. மாமா, எங்க இருந்து புறப்படுறோம், எப்ப புறப்படுறோம், இதை மட்டும் நீங்க ஒரு போன் பண்ணி மட்டும் சொல்லிடுங்க. நாங்க உடனே கிளம்பி வந்துடுறோம். சரி, சொல்லிடுறேன். அப்ப இது சொல்லத்தான் வந்து நான் கிளம்புறேன். இருங்க மாமா, காஃபி சாப்பிட்டு போலாம். விஜய், ஆமா. மாப்பிள்ள கிடக்குற காபி டீ எல்லாம் வேணாம், மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சு. இந்த பாரு, ஒரு விதத்துல உன் வளகாப்ப முன்னாலே ஏற்பாடு பண்ணாத எவ்வளவு நல்லதா போச்சு பத்தியா? நம்ம குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அழகா தேவப்பட்டினம் போய் கும்பிட்டு வரப்போறோம். அதே மாதிரி குடும்பத்துல எல்லாரும் இங்க வந்து உன் வளகாப்புல கலந்துக்கிட்டு சந்தோஷமா ஜாம் ஜாம்னு வளகாப்ப பண்ணிடலாம்ல? பிடிச்சிருக்குதா? அந்த சந்தோஷத்தோட போயிட்டுமா? என்ன சாப்பிட்டு போங்கப்பா. ஒண்ணு வேணாம், உடம்பு பாத்துக்க. அம்மா, ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போதான் நான் வந்தேன். கொஞ்ச நாளாவே நம்ம குடும்பத்துல எல்லாரையுமே சின்னதும் பெருசுமா பிரச்சனைகள் விரட்டி விரட்டி வாட்டிக்கிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. எங்க ஊர்ல ஒரு நல்ல ஜோசியர் இருக்கிறாருமா. அவர்கிட்ட நம்ம குடும்பத்துல எல்லாரோட பிறந்த நாள் நட்சத்திரம்லாம் சொல்லி இதுக்குதான் நிவர்த்தி இருக்கதான்னு கேட்டேன். அவரு ஒரு நல்ல பரிகாரம் சொல்லியிருக்கிறார். அது உடனே செய்தா நல்லதுன்னு சொல்றாரு. என்ன பரிகாரம் சொன்னாரு? ராமேஸ்வரம் பக்கத்துல தேவிப்பட்டினம்னு ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்தலம் இருக்கு. அங்க கடல் நீர்ல நவகிரகம் எல்லாம் மூழ்கி இருக்குதான். அங்க போய் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒருமிக்க சேர்ந்து பரிகாரம் பண்ணா அது குடும்பத்துக்கே நல்லதுங்கிறார்.
இத பல பேருக்கு அவர் சொல்லி அவங்கள பரிகாரம் செய்து அவங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்திருக்குன்னு சொல்றாரு. இதுக்கு உடனே நான் ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். அப்படியா? ஆமாம்மா. அது மட்டும் இல்லம்மா, உங்க அனுமதி இல்லாம நான் இன்னொரு காரியமும் பண்ணிருக்கிறேன். நம்ம செல்வன் தம்பி நிர்மலா பொண்ணு இவங்களோட திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட குழப்பங்கள் என்ன ரொம்பவே உலுக்கிருச்சு. அவங்க சார்பாகவும் நான் அவர்கிட்ட ஆலோசனை கேட்டேன். அவங்களோட பிறந்த நாள் நட்சத்திரம்லாம் பார்த்துட்டு அவர் சொல்றாரு, அவசியம் அவங்களையும் கூட்டு போங்க, நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா அவங்க பிரச்சனை தீந்துருன்னு சொல்றாரு. செல்வ நிர்மலா கூட பாத்தீங்களா? ஆமாம்மா. என் மனசுல கூட பட்டுச்சு சம்பந்தி. ஏதாவது பரிகாரம் பண்ணா பிரச்சனை தீராதான்னு. நல்ல வேளை நீங்களே கேட்டிருக்கீங்க. அதனால என்னம்மா, நீங்க சம்மதிச்சது ரொம்ப சந்தோஷம். அப்போ எல்லாருமே நாளைக்கே கிளம்பிடுவோம். சரி சம்பந்தி. நாளைக்கா? மாப்பிள்ளை என்ன யோசிக்கிறாரு? என்னடா பாக்குற? கண்டிப்பா போகணும்டா. இத மாதிரி ஒண்ணு நமக்கு அமையணும்னு இருக்கு. அதுவும் சம்பந்தி மூலமா நடக்கணும்னு இருந்திருக்கு. சரி, யாரெல்லாம் போறோம்? எல்லா பொண்ணுகளும், எல்லா மருமக பிள்ளைகளும், குறிப்பா செல்வன் தம்பி நிர்மலா பொண்ணு சம்பந்தியம்மா எல்லாரும் போவோம். இத்தனை பேர் சேர்ந்து போறதுனால ஒரு வேனா ஏற்பாடு பண்ணிட்டா சௌரியமா இருக்கு. சரி மாமா, அதை நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச டிராவல் செய்திருக்கா? என்னமா இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு தெரிஞ்ச வண்டியே இருக்கு, அது என் பொறுப்புல விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, இந்த பொறுப்பை நீங்க எடுத்துங்க. அனுப்பி சொல்லிவிட்டேன், எல்லா செலவும் என்னதுதான். அதெல்லாம் இருக்கட்டும், பாத்துக்கலாம். சரி, அப்ப நான் கிளம்புறேன். சாப்பிட்டுட்டு போங்க சம்பந்தி. அதுக்கு என்னங்க, நிறைய வேலை இருக்குது, நாளைக்கே கிளம்பணும்ல. வரேன். செல்வன் தம்பி, நீங்க அவசியம் வரணும். குறிப்பா உங்களுக்காக தான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். எனக்கு என்னமோ படுது, நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீ வாமா நிர்மலா. வரேமாப்ல. வரேம்மா. வரேம்மா. வாங்க சம்பந்தி. சீக்கிரம் ஏற்பாடுலாம் பண்ணுங்க, நாளைக்கு கிளம்பணும். என்னடா செல்வம், ஒரு மாதிரி இருக்க? வரல? இல்ல, நான் வரல. என்னடா முட்டாள்தனமா பேசுற? நீ வாடா. மா சொன்னா கேளுமா, நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. என்ன செல்வம், பரிகாரம்னு ஒண்ணு செய்யும் போது நீங்களும் கூட இருந்தா நல்லா இருக்கும். வாங்களேன். ஆமாடா, நீ வா. மா நான் வந்தேன்னா அண்ணா வர முடியாது, ஏகப்பட்ட வேலை இருக்கு. என்னடா இப்படி சொல்ற? என்னம்மா புரியாம பேசுற? லாரி ஆபீஸ், கடை ரெண்டையும் பார்க்கணும்ல. அதான் நீங்க போறீங்கல்ல, எனக்கா சேர்த்து வாங்கிட்டு வாங்க, அவ்வளவுதான். சரி விடுங்கம்மா, அவனை வற்புறுத்தாதீங்க. இல்லடா, அவன் மனசுல எதையோ வச்சுக்கிட்டு தான் இப்படி பேசுறான். சரி விடுங்கம்மா, அதான் நம்ம போறோம்ல. சரோ, நாளைக்கு காலைல சீக்கிரம் கிளம்புறதுனால இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிரு. செல்வம், மணி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வேனுக்கு ஏற்பாடு பண்ணிடு. நான் பண்ணேன். மாமாவை பார்த்தியா சரோ? ஏன், அவருக்கு என்ன? இல்ல, பொதுவா எல்லாரும் பொண்ணுக்கு, மருமகனுக்கு, இவங்களுக்கு எல்லாம் செய்வாங்க. ஆனா செல்வத்துக்கு, நிர்மலாக்கு எல்லாத்துக்கும் வேண்டிட்டு இப்படி எல்லாம் ஏற்பாடு செய்யறாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்ல. எங்க அப்பாவோட குணமே அப்படிதான். என்ன உங்க அப்பான்னு ரொம்ப பெருமையா சொல்லிக்கிற? அவர் எனக்கு மாமனாரம் தான், ஞாபகம் இருக்கட்டும். பரவாயில்லையே, மாமனார் மேல அக்கறை இருக்கு போல இருக்கு. இல்லையா பின்ன? சரோ, எனக்கு மத்தவங்க கிட்ட கோவம் வரும், போகும், எல்லாம் சரிதான். ஆனா மாமா கிட்ட எப்பவுமே ஒரு பிரியம் உண்டு. அந்த அளவுக்காவது இருக்கே, சந்தோஷம்தான். என்ன, செல்வம் வந்தா நல்லா இருக்கும். அவன் விரும்பி வந்தா பரவாயில்ல, அதான் வேண்டாம் விட்டேன். சரோ, இந்த புடவையும் எடுத்து வச்சுக்கோ. ஏன், இந்த புடவையில் என்ன விசேஷம்? இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா போச்சுப்பா. நான் சொன்ன உடனே எல்லாரும் சரின்னு வரேன்ட்டாங்க. அப்படியா மாமா? எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. சாதாரணமா நம்ம வீட்டுல இருக்க தனத்தை சம்பாதிக்க வைக்கிறதுக்கு